ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுபி. ஸோ இந்த இப்போ வந்து ஒரு அமேசான் பேக்கேஜ் நம்ம முன்னாடி இருக்குது. நான் ஒரு கேமிங் லேப்டாப் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இந்த பக்கமே இருக்குது. வெளியில் ஒன்று இருக்குது. நம்ம லேப்டாப் பாக்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம லேப்டாப் பாக்ஸ். Asus FPM GTX 505. இல்லாம பாட்டம் ஏர்போர்ட். இந்த லேபிள் ஓகே, நம்ம லேப்டாப் இங்கே கொடுத்துருக்காங்க. Asus ஸோ சில்வர் கலர் Asus நல்லா இருக்கு. இதோட ரிவ்யூ வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, லேப்டாப் ஒன்று இருக்குது. ஸோ ஆஸ் யூஸ்வல் யூசர் மேனுவல். அப்புறம் இது வந்து HDMIக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபிள், சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டி ப்ராடக்டாக தான் தெரியுது. நல்லா இருக்கு ப்ராடக்ட்டு. இங்கே அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 150 வாட்ஸ் நேர் இருக்குது. பேக்கேஜிங் நல்லா இருக்குது, சூப்பர். ஓகே, இதோட ரிவ்யூ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன். until then, thank you. Took a swing at a wrecking ball and I prayed for my downfall, and I found a way to reconcile, 'cause in my heart it's not worthwhile. It's a bloody battlefield where some go down, others heal. In the end it's all the same. All you
ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பில்டிங் குவாலிட்டி பற்றி பார்த்துடலாம் ரிவ்யூவில். ஸோ இது லேப்டாப் ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் பாடியில் தான் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் பிளாஸ்டிக் பாடி, எங்கேயுமே வந்து நம்மளுக்கு மெட்டல் கிடையாது. ஆனால் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு அலுமினியம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, மெட்டல் ஃபினிஷிங். இங்கே வந்து கட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரிச் லுக் கொடுக்குது, அலுமினியம் ஃபினிஷிங். ஸோ அப்புறம் இதில் கொடுத்துருக்க போர்ட்ஸ் பற்றி பார்த்தோன்னா ஒரு சார்ஜிங் போர்ட், ஒரு ஈத்தர்நெட் கனெக்ஷன், HDMI, ஒரு USB 2.2, 2 USB 3.1. ஸோ ஒரு 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 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஆடியோ அண்ட் மைக் ரெண்டுமே கம்பைன்டு ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இங்கே இந்த சைடு வந்து கிங்ஸ்டன் கீ லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து நம்மளுக்கு 2 ரெட் கலர் கிரிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து எக்ஸாஸ்ட்டு, கூலரோட எக்ஸாஸ்ட்டு. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு வந்து எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப் இந்த வேரியண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து 8GB RAM, 4GB NVIDIA GTX 1650 கிராஃபிக்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர் லைட்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணாலும் இது நம்மளுக்கு தெரியும், லிட்டை ஓப்பன் பண்ணாலும் இது நம்மளுக்கு தெரியும். இதில் என்னென்ன இருக்குன்னா, ஒன்று வந்து ஐடியாஸ் அந்த ஒரு பல்ப் சிம்பிளில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து பேட்ரி லெவல், இன்னொன்று வந்து டிஸ்க் ஸ்டோரேஜ் இன்ஃபர்மேஷன்ஸு, இன்னொன்று வந்து ஏரோப்ளேன் மோட் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்றது. இந்த இடத்துலலாம் வந்து ஒரு கட்ஸ், அதாவது ஒரு கர்வ்டு இல்லாமல் ஷார்ப் கட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப்பில் நம்மளுக்கு வந்து பில்ட்-இன் Windows 10 Home 64-bit. ஓகே. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எட்ஜஸ்லாம் ரொம்ப தின்னாக IPS லெவல் நானோ எட்ஜ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த சர்டிஃபிகேஷன்ஸில் இருக்குது. இந்த பிளாஸ்டிக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே அடிவாங்கும். அதே மாதிரி இந்த டிஸ்பிளேவும் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே அடிவாங்கும். ஆனால் நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா இது வந்து மிலிட்ரி கிரேடிங் சர்டிஃபிகேட் ஆஃப் டஃப்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப் வந்து மிலிட்ரி கிரேடிங் சர்டிஃபிகேட்டோட தான் வந்திருக்கு. ஸோ ஆஸ் யூஸ்வல் இது கேமிங் லேப்டாப்புங்கிறதுனால நம்மளுக்கு இந்த கீஸ்லாம் மட்டும் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து RGB லைட் கீபோர்ட்ஸ். ஸோ நம்ம வந்து சாஃப்ட்வேர் வச்சு நம்ம RGB லைட்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து இது பவர் பட்டன். நம்மளுக்கு ஸ்பீக்கர்ஸ் இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா செம்மையான ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இது ஸ்பீக்கர்ஸு. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே ரெட் கலரில் இருக்குல்ல, இது வந்து போர்ட்ஸ் கொடுத்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே இந்த பக்கம் இருக்கிற ரெட் கலர்லேயும் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 7.1 DTS ஹெட்ஃபோன் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த லேப்டாப்பில் வந்து ஹைப்பர் கூலிங் டெக்னாலஜி. ஸோ பொதுவாகவே கேமிங் லேப்டாப்ஸ்னால் ஹீட் இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த இதில் வந்து 50% அதை வந்து குறைக்கிறதுக்காக ஹைப்பர் கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இருக்கிறதுலேயே வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக கொடுத்துருக்க லேப்டாப் இதுதான். 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து எப்பயுமே வந்து 1 lakh 2 lakh இருக்கிற லேப்டாப்ஸில் தான் கிடைக்கும். ஆனால் இந்த லேப்டாப்பில் வந்து 50,000. ஸோ இது வந்து 50,000க்கு வந்தது. இதில் வந்து 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் 4 இண்டிகேட்டர் லைட்ஸ். இந்த பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ரெட் லைட் இண்டிகேஷன் இருக்கும். ஸோ கேப்ஸ் லாக்கும் அதே ரெட் லைட் ஓகே ஆன் ஆகட்டும். ஸோ RGB லைட்டிங்ஸ்லாம் வந்து நல்ல பவர்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லுவேன். அதே மாதிரி RGB லைட்ஸில் வந்து மோட்ஸ் 3 டைப் ஆஃப் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து லைட் இது பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து நான் உங்களுக்கு RGB லைட் கீபோர்ட்ஸ் பற்றி பேசுகிறேன். ஸோ இப்போ வந்து டச் பேட் ஒர்க் ஆகலேன்றது பார்க்காதீங்க, ஏன்னா நான் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டச் பேட் எனேபிள். இது ஆரா கோர்.
ஸோ இதில் தான் நம்ம வந்து கீபோர்ட் லைட்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கலர் சைக்கிள் இருக்குது. ஸோ கலர் சைக்கிள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஸ்டாட்டிக்கில் வைக்கணும்னு நினச்சோன்னா ஸ்டாட்டிக்கில் பார்த்துட்டு என்ன கலர் நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு கலர் பிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போது நான் வந்து ஒரு பர்பிள் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இதில் வந்து பிரைட்னஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எதுவும் மாறலைன்னு பார்க்காதீங்க. ஸோ அப்ளை கொடுத்துட்டோம்னா மாறிடும். ஸோ இப்போது லைட்டாக இருக்கிறத வந்து நம்ம கீபோர்டு வந்து லைட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், கீபோர்ட் பிரைட்னஸ் இப்போது ஃபுல்லில் இருக்குது. ஸோ வந்து மூணு விதமாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆர்ஆர் டிவைசஸ் வந்து இது மட்டும் கொடுக்கல, இந்த கீபோர்ட்ஸுக்குமாக மட்டும் கொடுக்கல, நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுற கீபோர்ட் மவுஸ் அதுக்கும் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதுக்கும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 512 GB SSD கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நான் அதை பிரிச்சுருக்கேன். 512 GB வந்து சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் இதில் இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து HDD இன்சர்ட் பண்ணிக்கிற மாதிரி போர்ட் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரூஸோடு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இதில் வந்து 8 GB ரேமை வந்து நம்ம 32 GB வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கலாம்.